ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய 2 நல்ல செய்திகளோடு தான் உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்போது என் தலைவிதி மாறும்? எனக்கு கெட்டது செய்கிறவங்கெல்லாம் எப்போ என் வாழ்க்கையிலேருந்து விலகி போவாங்க? நான் நினச்ச நல்ல விஷயமும், நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயமும் எப்போது என் வாழ்வில் நடக்கும் என நல்லதையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியை அடையக்கூடிய வகையில 2 நல்ல செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் என் செல்லமே. இனிமேல் நீ விரும்பியபடிதான் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீராக இருந்தாலும் சரி, அல்லது தனக்கு வைக்கப்பட்ட பேராக இருந்தாலும் சரி, பேர் கெட்டு போறதையும் நீர் கெட்டு போறதையும் யாருமே விரும்ப மாட்டாங்க தானே. அதனால் எப்போதுமே அசுத்தங்கள் சேராத வகையில் உன் பெயர் என்பது எல்லாருக்கும் பெருமையை கொடுக்கும் வகையில் நீ நடந்துக்கணும். எந்த விஷயத்திலும் நீ தவறான பக்கம் போகக்கூடாது என் செல்லமே. தவறு செய்யும் போது பல மனிதர்கள் தன்னையே மறந்து போய்தான் ஆசைகளுக்கு உள்ளாகியும் அவஸ்தைகளுக்கு உள்ளாகிறாங்க. தண்டனை கிடைக்கும் போது மட்டும் சாயப்பா சாயப்பா என்னை காப்பாத்துங்க, என்னால முடியலன்னு சொன்னா நான் என்னதான் செய்ய முடியும்? உன்னுடைய கர்ம வினையை நீ கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கான வகையில நல்ல விஷயங்களை செய்ய பாரு. தவறு செய்யும் போதெல்லாம் உன் சாயப்பா மேல உனக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா தவறான பக்கம் போக மாட்டாய் தானே. நாம இந்த தவறை யாருக்காவது செஞ்சோம்னா, நாம இந்த கெடுதலை யாருக்காவது செஞ்சோம்னா, நாம இப்படி மனசு கஷ்டப்படும்படி யாரையாவது பார்த்து பேசினா நமக்கு அது திரும்ப பாவமாக வந்து சேரும் என்கிற பயம் என்னுடைய பிள்ளைகள் மனசுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதே என் செல்லமே. ஏன்னா ஒரு மனிதன் இன்னொருவனை அடிக்கும் போது கிடைக்கிற வலியை காட்டிலும் வார்த்தைகளால் திட்டும் போது கிடைக்கிற வலிங்கிறது மிகவும் அதிகம். எல்லாமே சில காலம்தான். உன்னுடைய கோபமும் கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறைஞ்சு போயிருது தானே. அப்படி அந்த கொஞ்ச நேரத்துக்கு உன் கோபத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறபடி நீ பார்த்துக்கிட்டீனா எல்லாமே இனிமையாக மாறிவிடும் அல்லவா. ஏன் அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை வீசிட்டு அப்புறம் நீ கூட மனசளவுல கவலைப்படுற? எப்போதும் நீ சாதனை புரியக்கூட வகையில் தான் வாழணும்னு நான் நினைப்பேனே தவிர வேதனையோடு நீ வாழணும்னு நினைக்க மாட்டேன். அதே போல்தான் நீயும் மற்றவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய வகையில் சாதனையை படைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே தவிர யாருடைய வேதனைக்கும் உன்னுடைய செயலும் நீயும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என் செல்லமே. உன்னுடைய எண்ணம் என்பது எப்போதும் தூய்மையானதாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே போல நீ பேசக்கூடிய சொல்லில் இனிமையும் நீ செய்யக்கூடிய செயல்களில் நேர்மையும் நியாயமும் இருந்தாலே அது உன் சாயப்பாவுக்கு மிகவும் பிடிச்சமான விஷயம். அப்படி நீ எளிமையான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கு. உன்னுடைய பாசமும் அன்பும் அக்கறையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்கப்படுறதில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய அன்பை கூட உன்னுடைய பாசத்தை கூட நீ பக்குவமா வெளிப்படுத்த தெரிஞ்சுக்கோ. இல்லனா அளவுக்கு அதிகமா அன்பை கொட்டுறேன்னு எல்லாரிடமும் நீ அதிக அக்கறையை செலுத்தினாலும் பாசத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அப்புறம் அவங்களுக்கு அதுவே சலிச்சு போய் வெறுத்து போய் பாதியிலேயே உன்னை விட்டு விலகிடுவாங்க என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்த யாருக்குமே நான் துரோகம் செய்ய மாட்டேன். அதே போல உன் மேல நம்பிக்கை வச்ச யாரும் வருத்தப்படும்படி நீ நடந்துக்காத. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை காரணமாகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுக்க உன் சாயப்பா நான் தயாராயிட்டேன். நீ என்னவோ எல்லாரையும் உண்மையா நம்புனேன், எல்லார் மேலேயும் அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமா செலுத்தினேன். ஆனா எல்லாரும் இப்போ என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் செய்றாங்களேன்னு நினைக்கிற. ஆனா இந்த துரோகம் கூட ஒரு வழியில நல்லதுதான்னு உனக்கு புரியுமா? மற்றவர்களால் நீ மிக பெரிய அளவுல ஏமாந்து மூளையில விழுந்து போயிடாம நடுத்தெருவுல நின்று போயிடாம உன்னை நான் தான் இந்த அளவுக்கு காப்பாத்திருக்கேன். நீ அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக தானே துரோகத்தை புரிந்து கொண்டாய். எல்லாம் நன்மைக்காகவே நான் செய்கிறேன். ஓம் சாய்ராம்.